Taste the Daily. அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை விடியா திமுக அரசு கண்காணிக்க வேண்டுமென தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அனைத்து அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலும் காலை வகுப்பு, மாலை வகுப்பு என 2 தொகுதிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் காலை வகுப்பு மாணவர்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணமும், மாலை வகுப்பு மாணவர்களுக்கு கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று பெற்ற கல்லூரிகளில் கூட மாணவர்களிடம் 5 முதல் 6 மடங்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இதனை தடுக்க விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கல்லூரி சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சாலையோர பள்ளத்தில் பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் காயமடைந்தனர். ஆத்தூர் அருகே உள்ள தனியார் பள்ளிக்கு வளையமாதேவி, உதயத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மாணவர்களை ஏற்றிச் சென்ற பள்ளி வாகனம் எதிர்பாராத விதமாக சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதனால் வாகனத்தில் இருந்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இது குறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு சென்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உபகரணங்கள் பற்றாக்குறை இருப்பதாக மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் திடீரென அமைச்சர் வருகையால் அரசு மருத்துவமனையை சுத்தம் செய்யும் நாடகம் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். 1 மாதத்திற்கு முன்பு சுகாதாரத்துறை துணை இயக்குனர் இந்த மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு வந்தபோது தனியார் மருத்துவமனைக்கு இணையாக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை அலங்கரிக்கப்பட்டது. ஆனால் அடுத்த 2 நாளில் அந்த மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு படுக்கை வசதிகள் இல்லாமல் தரையில் படுத்துறங்கிய அவலத்தை அனைத்து ஊடகங்களும் வெளியிட்டன. இந்த நிலையில் விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பட்டுக்கோட்டை வருவதை அறிந்து அங்குள்ள அரசு மருத்துவமனையை பணியாளர்கள் பரபரப்பாக சுத்தம் செய்தனர். நாடக திமுக அரசை போலவே மருத்துவமனை ஊழியர்களும் நாடகமாடுவதாக நோயாளிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டி உள்ளனர். சென்னையில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட இளைஞர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவல்லிக்கேணி கஜபதி தெருவை சேர்ந்த இளைஞர் கிஷோர் கிருஷ்ணாம்பேட்டை இடுகாட்டில் குழி தோண்டும் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கிஷோர் போதை பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படும் நிலையில் தனக்குத்தானே போதை ஊசி செலுத்திக் கொண்டபோது மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இளைஞரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விடியா திமுக ஆட்சியில் இளைஞர்களிடையே போதை கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் சிறுமியை நாய் கடித்த சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் மயிலாப்பூரில் 6 வயது சிறுவனை நாய் கடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாப்பூரை சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவரது 6 வயது மகன் சாய் ஈஸ்வரன் வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருந்துள்ளான். அப்போது அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த தெருநாய் ஒன்று சிறுவனின் கை, முகம், தோள்பட்டையில் பயங்கரமாக கடித்து குதறியுள்ளது. இதை பார்த்து துடிதுடித்து போன பெற்றோர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காண்பித்த பொழுது நாய்க்கடிக்கான மருந்து இல்லை என தெரிவித்துள்ளனர். அதனால் அவர்கள் சிறுவனை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அங்கு 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் சிகிச்சை அளிக்கப்படும் என்று கூறியதால் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிறுவனின் தந்தை நாய் கடித்த மகனை 4 மருத்துவமனைகளுக்கு தூக்கி சென்று 5 மணி நேர காத்திருப்புக்கு பிறகுதான் சிகிச்சை பெற முடிந்ததாக வேதனை தெரிவித்துள்ளார். எப்போவுமே நாய் இருக்கும், நாங்கள் போனால் துரத்தி விடுவோம், வீட்டு வாசல் நிற்கும், ஹோயின்னு சொன்னால் ஓடிடும். அது பையன் பயந்து ஓடிடுறான், துரத்தி கடிச்சிருக்கு நாய். 2வது பார்த்தீங்கன்னா கடித்த உடனே ஹாஸ்பிட்டல் இங்கே ப்ரைவேட்டில் கேதரான்னு ஒரு பார்த்தோம். அவர் ரொம்ப காயம் பெருசாக இருக்குது கணத்தில், அதனால் இங்கே பண்ண மாட்டோம், வேக்சின் ஊசி தனியாக போடணும். அதனால் அவர் லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் பார்க்க சொன்னாங்க, ஆழ்வார்பேட்டையில். அங்கே போயிருந்தோம். அவங்க ஒரு கால் வச்சு பார்த்துட்டு மருந்து வரத்துக்கு 4 ஹவர் ஆகும், நீ வேறு எங்கேயா வெளியே பார்த்துக்கோன்ட்டாங்க. அங்கேருந்து திரும்ப ஜிஹெச்சுக்கு போனால் அங்கே ஒரு 1 ஹவர் இருந்துட்டு மணி 3 ஆகிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிடி இன்ஜெக்ஷன் ஊசி மட்டும் போட்டுட்டு சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா பேபி ஹாஸ்பிட்டல் தான் பார்க்கணும், அதனால் நீங்கள் அங்கே தான் போகணுன்ட்டாங்க. அங்கேருந்து திரும்ப அங்கே போனால் 3 மணிக்கு போனால் அவங்க திட்டுறாங்க, இவ்வளோ நேரம் கழிச்சு குழந்தை கொடுத்துருங்க, எத்தனை மணிக்கு இது மாதிரி ஆச்சு, காயம் அடிபட்டு கடிச்சு நாய் கடிச்சின்னு கேட்டதுக்கு சொன்னது நம்ம 12 மணிக்கு ஆச்சிடணும். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அந்த 3 பேர் ஹாஸ்பிட்டலையும் 3 லெட்டர் கொடுத்தாங்க. அந்த எல்லாத்தையும் காமிச்சதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் தான். சென்னையின் பல பகுதிகளில் வெறிநாய்கள் சுற்றித் திரிவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் அவற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் அவதியடைந்து வருவதாக அதிருப்தி தெரிவித்துள்ளனர். நாய்க்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறது கிடையாது, தடை ஊசியும் போடுறது கிடையாது. இட்டு போய் தடை ஊசி போட்டால் தான் அது இனப்பெருக்கத்தில் இருக்காது, இருக்க குறைச்சிட்டு இருக்கும். அது எங்கே இருக்கிற நாயை இங்கே இருந்து பீச்சில் விட்டுறாங்க, அங்கேருந்து ஏரியாக்குள்ளே வந்துடுது. அது நாயச்சின்னு சொல்லிட்டு துரத்து போனாக்க அது கடிச்சிடுது எல்லாரையும். சென்னை மாநகர எல்லைக்குள் சுற்றித் திரியும் நாய்களின் பெருக்கத்தை குறைக்க கருத்தடை ஊசி செலுத்தி அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை வாசிகள் விடியா திமுக அரசை வலியுறுத்தி வருகின்றனர்.